ஹாய் வெல்கம் ஆல் 2025ல் வரப்போகிற பிசி எக்ஸாமுக்காக உளவியல் வகுப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் டெமோ வீடியோ 1 வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து டெமோ வீடியோ 2. உளவியலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 25 கேள்விகள் கேட்பாங்க. அதில் 5 வந்து தமிழ். இந்த தமிழ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2022-23 வந்து அந்த கலைச்சொற்கள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து 6 to 10th கலைச்சொற்கள் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்துடும். இந்த மாதிரி வந்து டாபிக் வைஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். மீதி 20 கொஷினில் வந்து 5 கொஷின் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் தான் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதோட ப்ரூஃப் வீடியோ நான் ஆல்ரெடி டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மீதி 15 கொஷின் தான் ரீசனிங், அதாவது இந்த ரத்த உறவுகள், திசைகள் இதெல்லாம் வந்துடும். நம்ம கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5க்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் தமிழுக்கு. இந்த 5 வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி கேட்குறனால நம்ம கிளாஸ் வந்து 6 to 10th மேக்ஸை தான் அப்படியே நம்ம வந்து லைன் பை லைனாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 6 to 8 தான் ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம கிளாஸ்லேயும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் தான் ஒரு டெமோ வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். கிளாஸ் வந்து ஆப்பில் தான் நடக்குது. ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து இன்னொரு டெமோ வீடியோவும் இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டனால இந்த 3வது டெமோ வீடியோ வந்து ஃப்ரீயாக யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம். இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தா இந்த 5 கொஷின் வந்து அப்படியே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். கூற்று காரணம் கேள்விகள் எது கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதை முடிச்சுட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் இந்த ரீசனிங்கும் நம்ம வந்து அப்படியே பேரலாக பார்ப்போம். டோட்டலாக உங்களுக்கு வந்து 1500 கொஷின்ஸ் இருக்கும், 30+ டெஸ்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி கோர்ஸ் டீட்டெயில்ஸில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். டூரேஷன் வந்து 50 days, அதாவது அக்டோபர் ஒரு 20 அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டும் வைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் உளவியலுக்கு. கோர்ஸ் வேலிடிட்டி வந்து 3 months. எதனால 3 months கொடுத்துருக்கோம்னா, ஒரு சில பேர் வந்து ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிசிக்கு படிக்கல பட் மேக்ஸ் தேவைப்படும் அப்படின்றவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து 600 தான். உங்களுக்கு கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ 6th மேக்ஸில் டேர்ம் 2ல் பருவம் 2ல் வந்து அளவைகள்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனை தான் இந்த வீடியோவில் நம்ம டெமோ பார்க்க போகிறோம். இதை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து 6th மேக்ஸோட டேர்ம் 2 தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் லெசன் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம லெசன் நம்பர் 2வை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். பேட்சில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கரெக்டாக வரும். 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். லெசன் நேம் வந்து அளவைகள், அதாவது மெஷர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. இப்போ இந்த மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டருக்குலாம் என்ன டிஃபரன்ஸ்னு தெரிஞ்சால் இந்த கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய யூனிட் வந்து கிலோமீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து மீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து சென்டிமீட்டர், அதுக்கடுத்து வந்து மில்லிமீட்டர். இப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த வேல்யூவை வந்து 1000 கூட மல்டிபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிலோமீட்டரை நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2000 மீட்டர்னு கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த வேல்யூ வந்து 100 கூட மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த வேல்யூ வந்து 10 கூட மல்டிபிள் பண்ணணும். சப்போஸ் கொஷினில் வந்து ஆப்போசிட்டில் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அதாவது மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த வேல்யூவை 10 கூட டிவைட் பண்ணணும். இல்லை சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த வேல்யூ வந்து 100 கூட டிவைட் பண்ணணும். அதே மாதிரி மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு கேட்டாங்கன்னா அந்த வேல்யூவை வந்து 1000 கூட டிவைட் பண்ணணும். இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா கொஷின் எவ்வளோ ஹார்டாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மில்லிமீட்டர் இருக்குது. உங்களை வந்து மீட்டர்லேருந்து மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்க. மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு வந்து இன்டூ 100 பண்ணியிருப்பீங்க. சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டருக்கு வந்து இன்டூ 10 பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போது இன்டூ 1000 பண்ணணும். ஸோ இந்த பேஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஷினில் வந்து 42.195 கிலோமீட்டர்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போது கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்டூ 1000 பண்ணால் அதுதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டாக? ஸோ இது கூட இன்டூ 1000 பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர். இன்டூ 1000 பண்ணும்போது வந்து இப்போ இங்கே வந்து 3 0 இருக்கா? ஸோ நீங்கள் இன்டூ பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து 3 டிஜிட் தள்ளி நீங்கள் வைக்கணும். அவ்வளோதான். 42 இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து 1 2 3 அப்போது 195 இப்போ மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. இதே கொஷினில் வந்து இப்போ 42.19ன்னு இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதாவது 1000 கூட மல்டிபிள் பண்ணுறீங்கன்னு வைங்க.
பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து 3 டிஜிட் இருக்கணும் கண்டிப்பாக. நமக்கு இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 3வது டிஜிட் இல்லாதனால ஒரு 0வை நீங்கள் வந்து இங்கே போட்டுருவீங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இதுவே 42.9 இருக்குது. இதை நீங்கள் 1000 கூட மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு டிஜிட் இருக்குது. நமக்கு ஆனால் 3 டிஜிட் வேணும், ஏன்னா 3 0 இருக்குது. ஸோ மீதி 2 இடத்துல டிஜிட்டுக்கு பதிலாக நீங்கள் 0 போட்டுருவீங்க. சரிங்களா? இது மூணுத்தையும் அப்படியே ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுவே கொஷனில் வந்து 42195 தான் இருக்குது, பாயிண்ட்டே இல்லை. இன்டூ 1000 நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே பாயிண்ட்டே இல்லையா, அப்போது இந்த 3 0வை நீங்கள் வந்து கொண்டு வரணும். 42195,000. பொதுவாக இது வந்து பேசிக் எல்லாருக்குமே தெரியும், பாயிண்ட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணுறது. பாயிண்ட் வச்சா இது மூணுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவு வந்து 998 மில்லிமீட்டர். அதை சென்டிமீட்டராக மாற்றுக. இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 10 பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 998ன்னு இருக்குது. நீங்கள் டிவைடட் பை 10 பண்ணால் அதுதான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சால் இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாகவே போட்டுட்டு போயிடலாம். இன்டூ 10 இன்டூ 1000லாம் எப்படி பண்ணணும்னு போன சம்மில் பார்த்தோம். இங்கே வந்து டிவைடட் பை 10 பண்ண போகிறோம். டிவிஷன் பண்ணும்போது வந்து கீழே வந்து ஒரு 0 இருக்குன்னு வைங்க, மேலே வந்து ஒரு நம்பர் தாண்டி இங்கே வந்து நீங்கள் புள்ளி வைக்கணும். அதாவது 998 நீங்கள் 99.8ன்னு வைக்கணும். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சப்போஸ் இப்போ கொஷனில் வந்து 998ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிவைடட் பை 1000 பண்ணணும்னு வைங்க, கீழே வந்து 3 0 இருக்கா? ஸோ 3 0 இருந்தால் மேலே வந்து 3 நம்பர் தாண்டி இங்கே புள்ளி வைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 0.998ன்னு வைப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மல்டிபிள் பண்ணும்போது வந்து இப்படி வந்து நீங்கள் பார்த்து பாயிண்ட் வைப்பீங்க. போன சம் பாருங்கள். இதில் டிவைட் பண்ணும்போது வந்து இந்த சைடில் நீங்கள் பார்த்து பாயிண்ட் வைப்பீங்க. எவ்வளோ 0 இருக்கோ அவ்வளோ நம்பரை தாண்டி நீங்கள் புள்ளி வைக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஷின், ஜானகி 650 மில்லிகிராம் மாத்திரையை வாங்கினார். அதன் எடை கிராமில் என்ன? அங்கே வந்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் பார்த்த மாதிரி இங்கே வந்து கிராம் கிலோகிராம் அந்த மாதிரி இருக்குது. பேசிக்காக புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து கிலோகிராம், அதுக்கப்புறம் கிராம், அதுக்கப்புறம் மில்லிகிராம், இந்த 3 யூனிட் தான். ஸோ கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 1000 பண்ணணும். கிராம்லேருந்து மில்லிகிராமுக்கு பண்ணணும்னா இன்டூ 1000 பண்ணணும். இதுவே மில்லிகிராம்லேருந்து கிராமுக்கு பண்ணணும்னா டிவைடட் பை 1000, கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு பண்ணணும்னா டிவைடட் பை 1000. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மில்லிகிராம்னு இருக்குது. மில்லிகிராம்லேருந்து நம்ம வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது இங்கேருந்து இங்கே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த டிவைடட் பை 1000 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். கொஷினில் வந்து 650 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 1000. அதாவது 650 டிவைடட் பை 1000ன்னு போட்டாலும் ஒன்று தான், இல்லை 650 இன்ட்டு 1/1000ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா இந்த 650 இன்ட்டு 1 650 தானே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 3 0 இருக்கா? 3 0 இருக்குன்னா மேலே வந்து 3 நம்பரை தாண்டி நீங்கள் வந்து புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? 65 கிராம். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 0.65க்கு அடுத்து நான் 0வை போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து எவ்வளோ நம்பர் இருந்தாலும் கடைசியில் 0ன்னு இருந்தால் அந்த 0வை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். சரிங்களா? எவ்வளோ 0 இருந்தாலும் சரி, பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்பருக்கு அடுத்து 0 இருந்தால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இதுவும் ஒன்று தான். 0.650 கிராம்னு போட்டாலும் ஒன்று தான். அப்போது இதுவே பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 இருந்துட்டு அதுக்கு அடுத்து நம்பர் இருக்குன்னா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், தெரியலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 போட்டாலும் ஒன்று தான், 0 போடலனாலும் ஒன்று தான். போன சம்மில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 0.65 கிராம். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு அங்குலம் என்பது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம்? ஒரு இன்ச் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க. ஒரு இன்ச் வந்து 2.54 சென்டிமீட்டர். இது பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒரு மீட்டர் வந்து எவ்வளோ அடின்னு கேட்பாங்க, எவ்வளோ ஃபீட்டுன்னு கேட்பாங்க. 3.28 ஃபீட். இல்லையா, ஒரு மீட்டர் வந்து எவ்வளோ அங்குலம்னு கேட்பாங்க, எவ்வளோ இன்ச்சுன்னு. 39.37 அங்குலம். நெக்ஸ்ட்டு ஒரு அடி, அதாவது ஒரு ஃபீட் வந்து எவ்வளோ மீட்டர்னு கேட்பாங்க, 0.305 மீட்டர். சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா 30.59 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு மைல், ஒரு மைல் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்பாங்க, 1.609 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு டன், ஒரு டன் வந்து எவ்வளோ கிலோகிராம்னா 1000 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு ஒரு குவிண்டால், ஒரு குவிண்டால் வந்து 100 கிலோகிராம். அப்போது ஒரு டன்னோட வேல்யூ வந்து 10 குவிண்டால்னு சொல்லலாம்ல. நெக்ஸ்ட் ஒரு சவரன், ஒரு சவரன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு சவரனில் வந்து எவ்வளோ கிராம் இருக்கும்னா 8 கிராம் இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த டேம்லலாம் தண்ணி திறந்து விடும்போது அங்கே வந்து டிஎம்சின்னு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டிஎம்சியோட வேல்யூ வந்து 28,316,846,592 லிட்டர். இது எல்லாமே பாக்ஸ் கொஷின், அதனால சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இந்த குவிண்டாலு இந்த மைல்லாம் வேறு வேறு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டிஎம்சி, இந்த டிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பிசிக்கு வந்து ஓடிடி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போன பிசி எக்ஸாமில். மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ரிவேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எங்கேயாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 1000 மில்லியன் கன அடி. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 கிராம் காய்கறிகள் தேவைப்படுகிறது. 90 குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கறிகள் தேவைப்படும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம கொஷின். 100 கிராம் வந்து தேவைப்படுது, அப்போ 90 பேருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9000. ஆப்ஷனில் கண்டிப்பாக இந்த 9000 இருக்கும், அதை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா இங்கே கொஷினில் இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கிலோகிராமில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் 9000னு கண்டுபிடிச்சது அப்போ என்னவா இருக்கும்? கிராமாக தான் இருக்கும். ஏன்னா 100 கிராமு 90 பேர்னா 9000 கிராம். இப்போ இந்த கிராமை நீங்கள் வந்து கிலோகிராம்னு கன்வெர்ட் பண்ணி தான் ஆன்சர் போட முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், கிலோகிராமை கிராம்னு மாற்றுறதுக்கு என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 1000 பண்ணுவீங்க. இங்கே வந்து கிராம கிலோகிராம்னு கேட்குறாங்க, ஸோ டிவைடட் பை 1000 பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 9000 டிவைடட் பை 1000. கீழே வந்து 3 0 இருக்கா, ஸோ மேலே வந்து 3 நம்பர் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா 9ன்னு வரும், அதாவது 9 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஸோ 9ன்றது நம்ம எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 வந்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ 9 கிலோகிராம் தான் நம்மளோட ஆன்சர். இல்லையா, இந்த 3 0 கேன்சல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 9ன்னு வந்துடும். ஸோ 9 கிலோகிராம் தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் டி. எப்போவுமே இந்த யூனிட் கன்வர்ஷனை ரொம்ப நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. 81 கிலோகிராம் சர்க்கரை இருக்குது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார். 750 கிராமாக வந்து அவர் வந்து ஃபில் பண்ணுறாரு. இப்போ இந்த 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளால் நிரப்பலாம்? இப்போ சாக் இருக்குல்ல, நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் யூஸ் பண்ணியிருப்போம், சாக் பீஸ்னு சொல்லுவாங்களே போர்டில் எழுதுறதுக்கு. ஒரு சாக் பீஸ் வந்து 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்குன்னு வைங்களேன். 15 சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு வைக்கலாம். இப்போ நீங்கள் 5 சென்டிமீட்டராக இந்த சாக் பீஸை உடச்சிங்கன்னா மொத்தம் உங்கள் கையில் எவ்வளோ பீஸ் இருக்கும்? ரொம்ப பேசிக்கான கொஷின், ஈஸியாக சொல்லிடுவீங்க. 3 பீஸ் இருக்கும். ஏன்னா 5 உடச்சிங்கன்னா 3 வாட்டி நீங்கள் பிரிப்பீங்க, அதாவது இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஸோ இந்த இடத்துல 3ன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போமா, அதாவது 3 பீஸாக இருக்கும்ன்ட்டு. எப்படி இதை நம்ம சொல்கிறோன்னா கேல்குலேஷனில் 15 சென்டிமீட்டர், அதாவது ஒரிஜினல் வேல்யூவை நம்ம நியூமரேட்டரில் போடுறோம். மேலே இருக்கிறத நியூமரேட்டர்னு போடுவாங்க, கீழே டினாமினேட்டரில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உடைக்க போகிறோமோ அதை போடுறோம். அதாவது சின்ன சின்னதாக உடைக்கிறோமா, ஸோ இந்த 5 இங்கே போடுறோம். இதை நீங்கள் இப்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 × 3 15, அதாவது 3 சின்ன பீஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போது நியூமரேட்டரில் என்ன போடுவீங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ கிலோகிராம் இருக்குது? 81 இருக்குது. எப்போவுமே நியூமரேட்டரில் டோட்டலில் தான் போடணும். 81 கிலோகிராம் இருக்குது, இங்கே கிலோகிராம்னு இருக்குது, இங்கே கிராம்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம். 1 கிலோகிராம் தான் 1000 கிராமு. அப்போது 81 கிலோகிராம் வந்து 81 × 1000. நம்ம எவ்வளோ சின்ன சின்னதாக உடைக்க போகிறோம்னா 750 கிராமாக உடைக்க போகிறோம். அந்த 750 டினாமினேட்டரில் போடுறீங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல் ஆகுமா? நெக்ஸ்ட்டு இந்த 75 வந்து 25 × 3 தான் 75, 25 × 4 வந்து 100. இல்லை 25 கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து 5 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 × 1 வந்து 3, 3 × 27 தான் 81, அதாவது 81 3, 3 × 2 வந்து 6, 8ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2, இந்த 2 இங்கே, இந்த 1 இங்கே வரும். 7 × 3 வந்து 21, இந்த 27 வருது. ஸோ நமக்கு வந்து 27 × 4 வந்து மேலே நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. 27 × 4 என்னது? 108. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 108. அப்போ 108 சின்ன சின்ன பேக்கெட்டில் வந்து அவர் வந்து ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின், தேன்மொழியின் தற்போதைய உயரம் 1.25 மீட்டர். 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் அவள் 5 சென்டிமீட்டர் வளருகிறாள். அப்போது 5 சென்டிமீட்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு வளர்றாங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் உயரம் என்ன? ஒரு வருஷத்துக்கு வந்து 5 சென்டிமீட்டர்னா 6 வருஷத்துக்கு எவ்வளோ? ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். 5 × 6 30 சென்டிமீட்டர். 5 + 5 + 5 +ன்னு நீங்கள் 6 தடவை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும், இல்லைனா 6 கூட நீங்கள் ஒரேடியாக மல்டிபிள் பண்ணணும்.
அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இந்த 1.25 மீட்டர் கூட இந்த 30 சென்டிமீட்டரை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணியே ப்ளஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதாவது இங்கே மீட்டர்னு இருக்கா, மீட்டரை வந்து நீங்கள் சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 100 பண்ணணும். இப்போ இந்த 1.25 கூட நீங்கள் இன்டூ 100 பண்ணுறீங்கன்னா, இப்போ 1.25 கூட இன்டூ 100 பண்ணுறீங்கன்னா, இங்கே 2 0 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 2 நம்பரை தாண்டி வெளியே வரும். அப்போது இங்கே 125 சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 125 + 30 வந்து 155 சென்டிமீட்டர். ஆப்ஷனில் ஆனால் எதில் கொடுத்துருக்காங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும்னா சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைடட் பை 100. அப்போது 155 டிவைடட் பை 100 பண்ணுறீங்க. கீழே 2 0 இருக்குது. அப்போ மேலே வந்து 2 நம்பரை தாண்டி நீங்கள் புள்ளி வைக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் 1.55 மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பேசிக்ஸ் வந்து தெரியாதவங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக இதை நான் போடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதை நீங்கள் ஷார்ட்டாகவும் போடலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இவ்வளோ பெருசாக கூட போடுங்க, தப்பே இல்லை. பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நாளில் நிறையவே டைம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்து கூட ஆன்சர் பண்ணுங்கள், ஆனால் தப்பாக மட்டும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கொஷின். பிரியா 22.5 கிலோகிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினாள். பிரியா வந்து 22 1/2 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு கண்ணன் என்ன பண்ணுறாருனா 18 3/4 கிலோகிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினான். நெக்ஸ்ட் மாலன் என்ன பண்ணுறாருனா 9 கிலோகிராம் 250 கிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினான். இப்போ இதோட மொத்த வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அரை கிலோன்னு சொல்லுவோம். 500 கிராம்னு சொல்லுவோம். அரை கிலோனா 500 கிராம் தானே, 1 கிலோனா 1000 கிராம். அதே மாதிரி இதை வந்து 1/4 கிலோன்னு சொல்லுவோம், அதாவது 250 கிராம். இதை வந்து 3/4 கிலோன்னு சொல்லுவோம், அதாவது 750 கிராம். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் வந்து 22 கிலோகிராம் ஒரு அரை கிலோ இருக்குது. அப்போது 500 கிராம்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே வந்து 18 கிலோகிராம் ஒரு 3/4 கிலோ இருக்குது, 750 கிராம்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? மூணாவதுல வந்து 9 கிலோகிராம் 250 கிராம்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கிராம்னு இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 750 கிராம் ப்ளஸ் 250 கிராம் வந்து 1 கிலோ தானே, அதாவது 1000 கிராம் வந்துடும், 1 கிலோ வந்துடும். 1 கிலோ ப்ளஸ் ஒரு 500 கிராம் இருக்குது. அப்போது இங்கே எவ்வளோ வருதுன்னா 1 கிலோ 500 கிராம் வருது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 49 கிலோகிராம் வரும். ஸோ 49 கிலோகிராம் ப்ளஸ் 1 கிலோகிராம் என்னது 50 கிலோகிராம். அது கூட வந்து ஒரு 500 கிராம் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 50 கிலோகிராம் 500 கிராம். ஆப்ஷன் பி. இந்த கொஷின் எடுத்ததுக்கு காரணம் வந்து இது தெரியாதவங்களுக்காக. இது தெரியாதவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். 1006 கிராமுக்கு சமமானது. 1006 கிராம். 1000 கிராம் தான் என்னதுன்னா 1 கிலோகிராமா? இந்த 1006 நீங்கள் 1000 + 6ன்னு பிரிக்கலாம். அப்போ இந்த 1000 தான் 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் போக எக்ஸ்ட்ரா கிராம் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். எது பெரியது? இது வந்து புக் பேக் கொஷின் தான். இந்த வாட்டி மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு வந்து அவங்க கேட்குறது புக் பேக்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இல்லைனா உள்ளே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷினை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கொஷின் எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒன்று கிராமில் இருக்குது, ஒன்று மில்லிகிராமில் இருக்குது, ஒன்று சென்டிகிராமில் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். அதாவது இது மூணுலேயே பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம் தான். ஸோ எல்லாத்தையும் கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போது 0.007 வந்து ஆல்ரெடி கிராமில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 70 mgன்னு இருக்குது, மில்லிகிராமில் இருக்குது. இதை இப்போ கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா கிராம் மில்லிகிராம்னு இருக்கும். கிராம் டு மில்லிகிராம் வந்து இன்டூ 1000ன்னு சொல்லியிருப்பேன். மில்லிகிராம் டு கிராம் வந்து டிவைடட் பை 1000ன்னு சொல்லியிருப்பேன். அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்போது மில்லிகிராம்னு இருக்கா, அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் 70 டிவைடட் பை 1000 பண்ணும்போது இது வந்து கிராமுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த 0 ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே 2 0 இருக்குது. மேலே வந்து ஆனால் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நமக்கு எப்படி வரணும்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் வரணும், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இன்னொரு நம்பருக்கு பதிலாக நீங்கள் 0 போடுறீங்க. ஏன்னா டிவிஷனில் இருக்கும் போது நீங்கள் இப்படி தான் போகணும். இங்கே ஒரு நம்பர் இருக்கணும், இங்கே ஒரு நம்பர் இருக்கணும். இந்த இடத்துல நம்பர் இல்லாதனால நீங்கள் வந்து 0 போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து இது கிராமுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மூணாவது வந்து 0.07 cg சென்டிகிராமில் இருக்குது. கிராமில் இருந்து சென்டிகிராம் கன்வர்ஷன் வந்து இன்டூ 100. சென்டிகிராம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல, புக்கில் கொடுக்கல, பட் உள்ளே வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. சென்டிகிராம் டு கிராம் வந்து டிவைடட் பை 100. அப்போது சென்டிகிராம்லேருந்து நீங்கள் கிராமுக்கு மாற்றணும்னா இதை வந்து டிவைடட் பை 100 பண்ணால் போதும்.
இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கீழே வந்து 2 0 இருக்குது. கீழே 0 இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இப்படி கொண்டு போனோம் பாயிண்ட்டை, கரெக்டாக? ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து இங்கே ஒரு நம்பர் வரணும், இங்கே ஒரு நம்பர் வரணும். ஸோ அப்போது 2 0 வரணும் இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து. ஆல்ரெடி இங்கே வந்து 07 இருக்குது, அதையும் நீங்கள் போட்டுருவீங்க. இதோ வந்து இப்போ கிராமுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. நம்ம கிடச்ச 3 வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 0.007, செகண்ட் வந்து 0.07, மூணாவது வந்து 0.0007. இப்போ இந்த 3ல் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான் பெருசு. 2 என்னது 70 மில்லிகிராம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 70 மில்லிகிராம். கொஷின் வந்து இந்த மாதிரி கேட்டால் எப்போவுமே பெரிய நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு நாளிகை என்பது எத்தனை நிமிடங்களுக்கு சமம்? ஒரு நாளிகை அப்படின்றது வந்து 24 நிமிஷம். ஸோ இதை பேஸ் பண்ணி வேறு என்ன கேட்பாங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நாளிகை இருக்குன்னு கேட்பாங்க. 2.5 நாளிகை. இந்த 2.5 நாளிகையை தான் ஒரு ஓரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் டைமை மெஷர் பண்ண யூஸ் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம் இருக்குது. ஸோ ஒரு நாளில் டோட்டலாக எவ்வளோ நாளிகைனா 60 நாளிகை. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் இருக்குல்ல தமிழில், அதில் வந்து சிறு பொழுது பெருப்பொழுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். பொதுவாக ஒரு நாளை வந்து 24 மணி நேரமா அதை வந்து 6 பாதையாக பிரிக்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கடுத்து ஒரு வருஷத்தில் டோட்டலாக 12 மாதமா, இந்த 12 மாதத்தை 6ஆக பிரிக்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெரும் பொழுதுன்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட்டு டைமில் வந்து நம்ம ஏஎம் பிஎம்னு யூஸ் பண்ணுவோம். மார்னிங் டைமை ஏஎம்னுவோம், ஆஃப்டர்நூன் டைமை பிஎம்னுவோம். இந்த ஏஎம் ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிஎம்மோட ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஎம்மை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி மெரிடியம்னு சொல்லுவாங்க. பிஎம்ஐ வந்து போஸ்ட் மெரிடியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. ஓகே, காலையில் 7 மணிக்கு வந்து கடிகாரம் வந்து வைக்கிறாங்க. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கும் வந்து 2 நிமிஷம் வந்து ஸ்லோ பண்ணுது. இதுக்கு என்ன மீனிங்னா 8 மணி அப்போ வந்து கடிகாரத்தில் 8 மணி காட்டாமல் 7 மணி 58 நிமிஷம்னு காட்டுதான். அதாவது 2 நிமிஷம் ஸ்லோவாக காட்டுதுல. இதுவே 9 மணிக்கு என்ன பண்ணுதுன்னா 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணி 8:56ன்னு காட்டுதான். ஸோ ஒரு மணி நேரத்துக்கும் வந்து 2 நிமிஷம் வந்து அப்படியே ஸ்லோ ஆகிட்டே போகுது. ஈவினிங் 6 மணிக்கு வந்து அந்த கடிகாரம் என்ன டைம் காட்டும்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஸ்லோ பண்ணிகிட்டே போனால். ஃபஸ்ட்டு காலையில் 7 மணியா, 7லேருந்து 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 ஹார்ஸ் இருக்குது. அதாவது 7 மணிலேருந்து 7 மணி ஈவினிங் 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம் இருக்குமா. ஆனால் இவங்க வந்து 7 கேட்காம 6 மணி வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ 12 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை கட் பண்ணி மீதி 11 மணி நேரம் இருக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துலையும் வந்து 2 நிமிஷம் வந்து ஸ்லோவாக ஆகுதுன்னா 11 மணி நேரத்தில் வந்து 22 நிமிஷம் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ 6 மணிக்கு வந்து டைம் என்ன காட்டும்னா 6 மணி காட்டாமல் ஒரு 22 நிமிஷம் ஸ்லோவான டைமில் காட்டும். ஸோ 6 மணி மைனஸ் 22 நிமிஷம் என்னது, 5 மணி 38 நிமிஷம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த கேலண்டர் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது. பட் வந்து ஷார்ட்கட்ஸோடு நான் எங்கே எடுப்பேன்னா உங்களுக்கு ரீசனிங் இருக்குல்ல, அங்கே கேலண்டர் எடுக்கும்போது எடுத்துடுறேன். சரிங்களா? ஏன்னா இங்கே மட்டும் ஷார்ட்கட்டை சொல்லி திரும்ப நம்ம கண்டினியூஷன் வந்து இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து டீட்டெயிலாக அந்த டாபிக் வைஸ் போகும்போது எடுத்து விட்டுறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து 2022 பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்த லெசனில் தான் இருக்குது. ஓகே, லீப் ஆண்டை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லீப் ஆண்டுனா என்னென்னு பார்த்துட்டு இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். பொதுவாக வந்து சூரியன் இருக்குல்ல, அந்த சூரியனை வந்து நம்ம பூமி சுற்றி வரும். அது வந்து ஒரு டைம் ஃபுல்லாக சுற்றி வந்தால் அதை தான் நம்ம வந்து ஒரு வருஷம்னு எடுப்போம். ஸோ பூமி வந்து சுற்றி வரத்துக்கு கரெக்டாக எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 365 டேஸ்ன்னு சொல்லுவோமா. ஆனால் கரெக்டான டைம் வந்து 365 டேஸ் 6 ஹவர்ஸ். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து 365 டேஸ் 6 ஹவர்ஸ் ஆகும். இந்த 6 ஹவர்ஸை வந்து நம்ம கணக்கு எடுத்தால் கேலண்டரில் வந்து நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து விட்டுருவோம் இந்த இடத்துல. திரும்ப 2வது வருஷத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸ் 6 ஹவர்ஸ். இந்த இடத்துல விட்டுருவோம். 3வது வருஷத்தில் என்ன பண்ணுவோம்னா 365 டேஸ் 6 ஹவர்ஸ். இந்த இடத்துல இந்த 6 ஹவர்ஸை விட்டுருவோம். 4வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 365 டேஸ் 6 ஹவர்ஸ். நமக்கு என்ன தெரியும்னா 24 மணி நேரம் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு டே. ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஒரு 6 மணி நேரம் இருக்குது, 2வது வருஷத்தில் ஒரு 6 மணி நேரம் இருக்குது, 3வது வருஷத்தில் ஒரு 6 மணி நேரம் இருக்குது. டோட்டலாக வந்து 18 மணி நேரம். 4வது வருஷம் வரும்போது வந்து இங்கே ஒரு 6 மணி நேரம் ஆட் ஆகிடும்.
24 மணி நேரம். நம்ம இந்த மாதிரி 6 ஹவர்ஸை வந்து கண்டிப்பாக விட்டுட்டேலாம் போக முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4வது வருஷத்தில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் விட்ட 6 6 6 இந்த 4வது வருஷத்தில் இருக்கிற 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறாங்க. 24 ஹார்ஸ். 24 ஹார்ஸ்ன்னு வரும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு டேன்னு கணக்கு வந்துடுமா, ஒரு நாள் கணக்கு வந்துடுமா. ஸோ இந்த 4வது வருஷத்தில் வந்து அப்போது 365 டேஸ் இல்லாமல் இந்த ஒரு நாளை கணக்கெடுத்து 366 டேஸ்ன்னு கணக்கில் எடுக்கிறாங்க. இதை தான் வந்து லீப் இயர்னு சொல்லுவாங்க, லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. கேலண்டரில் நீங்கள் எங்கே நோட் பண்ணலான்னா, பிப்ரவரி பார்த்தா எப்போவுமே வந்து 28 நாள் தான் இருக்கும். ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரி மந்தில் 29 நாள் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 1 டேவை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நார்மல் இயர்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து 365 டேஸ் இருக்கும். லீப் இயர்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து 366 டேஸ் இருக்கும். லீப் இயரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும். நார்மல் இயரில் 28 நாள் தான் இருக்கும். சரிங்களா, இதுதான் லீப் இயர் கான்செப்ட். இப்போது ஒரு வருஷம் வந்து லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு வருஷம் வந்து லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வருஷத்தை நீங்கள் டிவைடட் பை 4 பண்ணணும், டிவைடட் பை 400 பண்ணணும். எப்போ வந்து டிவைடட் பை 4 பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 இருக்குது, 2025 இருக்குது. இந்த 2 வருஷத்தில் எது வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்டில் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தோம். 4ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். இந்த 2 நம்பரில் வந்து 24 4ஆல் டிவைட் ஆகுமா, ஸோ இது வந்து லீப் ஆண்டு. நீங்கள் அப்படியே 2024 கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும். இங்கே 25 வந்து 4ஆல் டிவைட் ஆகாதா, ஸோ இது வந்து லீப் ஆண்டு கிடையாது. இங்கே வந்து பிப்ரவரியில் 28 நாள் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து லீப் இயரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 400 வந்து ஏன் போட்டிருக்கேன்னா, நூற்றாண்டுகள்னு சொல்லுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2100, 2200 இந்த மாதிரி 100, 200, 300, 400ன்னு வந்தால் இதை தான் நூற்றாண்டுகள்னு சொல்லுவாங்க. நூற்றாண்டுகள் வரும்போது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி 4ஐ வச்சு கேல்குலேட் பண்ணாமல் 400ஆல் கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் 400 வச்சு கேல்குலேட் பண்ணும்போது இது ரெண்டுமே லீப் ஆண்டு வராது, இது வந்து லீப் ஆண்டில் வரும். ஸோ லீப் ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ரீசனிங்கில் கேலண்டர் பார்க்கும்போது இதை பற்றி நல்லா டெப்த்தாக பார்ப்போம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 2018 வந்து லீப் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. லீப் ஆண்டுனா 4ஆல் டிவைட் ஆகணும். 4ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த லாஸ்ட் 2 நம்பரை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம். 18 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ இந்த 2018 லீப் ஆண்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. செகண்டு, 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள் ஆகும். இதை தான் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நூற்றாண்டுகள்னால் 400 வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும். 400ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து லீப் ஆண்டு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ நம்ம கொஷினோட ஆன்சர் என்னது, அப்போது 2 மட்டும் சரி. இந்த கான்செப்ட் வந்து 6th கொடுத்துருக்காங்க. நம்ம கேலண்டரோட பேசிக் இது தான். ஸோ கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கோங்க. கேலண்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், வைர விழா எந்த ஆண்டு விழாவில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து 60வது ஆனிவர்சரி தான் வைர விழான்னு சொல்லுவாங்க, டைமண்ட் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. 25 வந்து சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க, வெள்ளி விழான்னு சொல்லுவாங்க. 40 வந்து மாணிக்க விழான்னு சொல்லுவாங்க. 50 வந்து பொன் விழான்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஜூபிலி. 65வது ஆனிவர்சரியை வந்து மணி விழான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 70வது ஆனிவர்சரியை வந்து பிளாட்டினா விழான்னு சொல்லுவாங்க, பிளாட்டினா விழா. நெக்ஸ்ட் இது போக வேற என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்கள் 10 ஆண்டு இருக்குல்ல, 10 இயர்ஸ், அதுதான் ஒரு 10 ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 100 ஆண்டு இருக்குல்ல, ஒரு நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க, மேலே வந்து கேலண்டரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் 1000 ஆண்டு இருக்குல்ல, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு புத்தாயிரம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் வந்து 1 மில்லினியம். சரி, நம்ம இப்போ இருக்கிறது வந்து எந்த நூற்றாண்டு எந்த மில்லினியம்னு தெரியணும். நம்ம இப்போ இருக்கிற நூற்றாண்டு வந்து 21வது நூற்றாண்டு, 21st செஞ்சுரி. 21st செஞ்சுரிக்குள்ளே யார் வருவாங்கன்னா 2001லேருந்து 2100 இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே 21st செஞ்சுரிக்குள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி மில்லினியம் புத்தாயிரம் 2001லேருந்து 3000 இயர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து 3வது புத்தாயிரத்தில் வருவாங்க, 3rd மில்லினியம்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து 3rd மில்லினியம். நெக்ஸ்ட் கொஷின், அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை. நாங்கள் கான்செப்ட் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதோட ஆன்சர் ஈஸியாக பண்ணிடுவீங்க. 3 நார்மல் வருஷம் வரும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4வதுல சேர்ப்பாங்க. ஸோ 4வது வந்து லீப் இயர் வரும். 3 நார்மல் வருஷம் வரும், இந்த ஆர்டரில் தான் போகும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னதுன்னா, சாதாரண வருஷம் வந்து 3 இருக்கும், 2 லீப் இயருக்கு நடுவில். ஸோ இதோட நம்மளோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட் வந்து லெசன் நம்பர் 3 அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th முடிச்சோடனே உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். டெய்லி உங்களுக்கு வீடியோ போட்டோன்னே டெலிகிராம்லயும் ஆப்லயும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்க உடனே வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே படிச்சிருங்க. 6th முடிச்சோடனே நம்ம வந்து அப்படியே டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.